Dear subscribers and followers, a very good morning. Today the topic is ready to assemble units. Ready to assemble units. It's an important topic. To whom? Those who want their English to be fluent. Those who want their English to sound natural. In the last class, you have learned something about the importance of the fluency. Now you can realize the importance of the fluency. With that, you are going to have this class also. Okay. What's ready to assemble units? It's nothing but of bad groups. Not one word group. So many bad groups. Here, for our purpose, we have selected 5 word groups. Speech initiators, phrases, everyday idioms, fixed expressions, collocations. The 5. Let me explain one by one. The speech initiatorsங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. பஸ்ஸுக்கு காத்துக்கிட்டு இருக்கோம், ஒருவர் கீழே இறங்கி வர்றாரு, அவருடைய நண்பர் தெரிஞ்சவர். வாங்க வாங்க, இப்போ தான் வர்றீங்களா? இந்த வார்த்தைகள் இப்போ தான் வர்றது தெரியுது, ஏன் இந்த வார்த்தையை போகிறது தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்து பேச போகிற பேச்சுக்கு இது ஒரு அச்சாரம். ஏன் அண்டர்ஸ்டாண்ட்? ஸ்பீச் இனிஷியேட்டர். இது போல் ஆங்கிலத்தில் ஓகே, ஆல்ரைட், தென், பை த பை, இப்படி நிறையா ஸ்பீச் இனிஷியேட்டர்ஸ் இருக்கிறது. அண்டர்ஸ்டாண்ட்? ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் phrases. It is a word group. It gives some sense, but not complete sense. An example, in a corner, ஒரு மூலையில், அவ்வளோதான். It doesn't give full meaning. On the wall, மதில் மேல், it doesn't give full meaning. So the phrases like that. And everyday idioms. The idiomனு கேள்விப்பட்டிருக்கோம், but we couldn't able to understand what actually it is. Today we are going to learn. Okay. It's an expression whose meaning is very, very different than the meaning of the words in it. The idiomனு சொல்லிட்டு ஒரு சில வார்த்தைகள் சொல்லுவோம். அந்த வார்த்தைகள் சொல்லுகின்ற அர்த்தத்தை விட வித்தியாசமாக வேறொரு அர்த்தத்தை சொல்லுவது தான் idioms. You can understand like this. இந்த சூப்பர் சிங்கரில் அந்த ஒரு ஃப்ரெண்டு முத பாட போகிறார். அவருடைய ஃப்ரெண்டு அவரை வாழ்த்தி அனுப்புகிறாரு. அப்படி போகும்போது அவர் வாழ்த்துறாரு, பிரேக் எ லெக், பிரேக் எ லெக். இதுதான் இடியம். இதில் இருக்கக்கூடிய அர்த்தம் என்னது? ஒரு காலை உடை. வாழ்த்துறதுக்கு இதுவாக அனுப்புவாங்க? நோ. பட் ஆக்சுவலி என்ன மீனிங் அப்படின்னு சொன்னால், குட் லக், குட் லக் அப்படின்னு வாழ்த்தி அனுப்புகிறாரு. ஏன் அண்டர்ஸ்டாண்ட்? ஐ திங்க் எவ்ரிடே இடியம்ஸ் உங்களை பற்றி நல்லா தெரிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபிக்ஸட் எக்ஸ்பிரஷன்ஸ். இது வேறு ஒன்றும் இல்லை, இது எப்போ பார்த்தாலும் ஃபிக்ஸடாக தான் இருக்கும், வேறு மாற்றிக்கவே முடியாது. அதுக்கு ஒரு உதாரணம், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இதை மாற்ற முடியுமா? இது கடைசி தான், ஆனால் இது குறைவானது அல்ல, முக்கியமானது தான். அண்டர்ஸ்டாண்ட்? அண்டு கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது. த காம்பினேஷன் ஆஃப் 2 words in its natural way. அது இயல்பாகவே இயற்கையாகவே அந்த 2 வார்த்தை சேர்ந்து தான் வரும். இப்படி சொல்லலாமா? ஃபாஸ்ட் ஃபுட்,
பே அட்டென்ஷன், கவனத்தை திருப்பதுக்காக சொல்லுவோம் இல்லைங்களா? இதை அதை மாற்றி சொல்ல முடியுமா? இது வேர்டு காம்பினேஷன் இயல்பாக உண்டாகிறது. ஸோ திஸ் ஆர் ஆல் தி ரெடி டு அசம்பிள் யூனிட்ஸுடைய விளக்கங்கள். ஆஃப்டர் ஹேவிங் லேர்ன்ட் ஆல் தீஸ் திங்ஸ் we are going to give a speech. அந்த ஸ்பீச்சை ஆரம்பிப்பதற்கும் பேசும் பொழுது ஸ்மூத்தாக பேசுவதற்கும் முடிப்பதற்கும் இந்த ரெடி டு அசம்பிள் யூனிட்ஸ் மிக அற்புதமாக நம்மளுக்கு உதவி புரிகிறது. You see, the moment you form the intention to speak, this is what normally happens. The ready to assemble units come rushing into your mind. With that ready to assemble units, you are going to start, continue and finish the speech. வேறு ஒன்றும் கிடையாது. இதனுடைய அர்த்தமே இதுதான். எப்படின்னு பேச நினைக்கிறோம், நினைக்கும் போது என்னதுங்க, ஆல்ரெடி லேர்ன் ரெடி டு அசம்பிள் யூனிட்ஸ் கம் ரஷிங் இன்டு யுவர் மைண்ட். நம்முடைய மூளைக்கு அத்தனையும் வருது. நீ முந்தி நான் முந்தின்னு போட்டு எது வருதுங்க, ரெடி டு அசம்பிள் யூனிட்ஸு நம்மளுக்கு வருகிறது. அதில் ஆரம்பிக்கும் போது எந்த வார்த்தையை போடலாம் போட்டுங்க, பேசிக்கிட்டு இருக்கும்போதே போடுங்க, முடிக்கும்போது ஆகக்கூடிய நம்மளுடைய அந்த பேச்சு ஃப்ளூயண்ட்டாக ஸ்மூத்தாக மற்றவர்களை கவரும்படியாக புரியும்படியாக பேசலாம். This is normally happens. So this is the benefit of the ready to assemble units. So please understand the importance of this ready to assemble units. So here ஒரு லிஸ்ட் ஆஃப் ரெடி டு அசம்பிள் யூனிட்ஸு இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்முடைய அன்பர்கள் சில பேர் கேட்டிருந்தாங்க, we couldn't able to take that description சார், அது எங்கே இருக்குன்னு தெரியல அப்படின்னா. வேறு ஒன்றும் இல்லை, ஸ்க்ரீனில் பாருங்கள், அதுலேயே MORE மோர்னு இருக்கும், அதை தொடுங்க, ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கிரிப்ஷனை கொண்டு போய் விட்டுடும். அங்கே நான் கொடுத்துருப்பேன், யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். I hope you understand what the ready to assemble unit is. So that's all for this day. Thank you.